அனைவருக்கும் வணக்கம். 240 AL-31FP என்ஜின்களை தயாரிப்பதற்கான 26,000 கோடி ரூபாய் ஒப்பந்தத்தை ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்திற்கு பாதுகாப்பு அமைச்சகம் வழங்கியுள்ளதால் இந்தியாவின் பாதுகாப்புத்துறை இந்த வாரம் தன்னிறைவுக்கான ஒரு முக்கிய மைல்கல்லை குறித்தது. இந்திய விமானப்படையின் Su-30 MKI போர் விமானங்களை இயக்குவதற்கு முக்கியமான இந்த என்ஜின்கள் இந்தியாவின் விண்வெளி தொழில் மற்றும் அதன் பரந்த பொருளாதார நிலப்பரப்பை மேம்படுத்துவதில் உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ந்து வரும் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. செப்டம்பர் 9 அன்று அறிவிக்கப்பட்ட ஒப்பந்தம் மேம்பட்ட பாதுகாப்பு உற்பத்திக்கான உலகளாவிய மையமாக தன்னை நிலைநிறுத்தி கொள்ளும் அதே வேளையில் வெளிநாட்டு சப்ளையர்களை சார்ந்திருப்பதை குறைக்கும் இந்தியாவின் தொடர்ச்சியான முயற்சிகளின் முக்கிய அங்கமாகும். இது இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான வலுவான தொழில்துறை உறவுகளை எடுத்து காட்டுகிறது. மேலும் இந்த கூட்டாண்மையை தொடர்ந்து வலுப்படுத்தும் கூட்டு பாதுகாப்பு திட்டங்களின் நீண்ட பட்டியலில் சேர்கிறது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் AK-203 துப்பாக்கிகள் மற்றும் குண்டுகள் கொள்முதல் உட்பட ரஷ்யாவுடன் பல உயர்மட்ட ஒப்பந்தங்களை இந்தியா பெற்றுள்ளது. இந்த ஒப்பந்தங்கள் AL-31FP ஒப்பந்தத்துடன் இணைந்து இந்தியாவின் ஆத்ம நிர்பர் பாரத் முயற்சியின் முக்கிய தூண்களான தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் உள்நாட்டு உற்பத்தியை வளர்த்தெடுத்த ஒத்துழைப்பின் ஆழத்தை எடுத்து காட்டுகிறது. இந்த ஒப்பந்தத்தின் குறிப்பிடத்தக்க அம்சம் உள்நாட்டு மயமாக்கலை அதிகரிப்பதற்கான ஹாலின் அர்ப்பணிப்பாகும். 54% என்ஜின் கூறுகள் உள்நாட்டிலேயே பெறப்படும். உற்பத்தி சுழற்சியின் முடிவில் இந்த எண்ணிக்கை 63% உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அணுகுமுறையானது குறிப்பிடத்தக்க புவிசார் அரசியல் நிச்சயமற்ற நிலைகளுக்கு மத்தியில் விநியோக சங்கிலி சீர்குலைவுகளால் ஏற்படும் அபாயங்களை தணித்து முக்கியமான துறைகளில் தன்னம்பிக்கையை நோக்கிய புதுடெல்லியின் பரந்த உந்துதலுடன் ஒத்துப்போகிறது. AL-31FP என்ஜின்களின் ஒப்பந்தமானது AK-203 துப்பாக்கி ஒப்பந்தம் போன்ற பிற முக்கிய பாதுகாப்பு ஒப்பந்தங்களில் காணப்படும் உள்நாட்டு மயமாக்கல் கட்டமைப்பை பிரதிபலிக்கிறது. இது உள்ளூர் உற்பத்தி மற்றும் தொழில்நுட்ப பரிமாற்றத்தை வலியுறுத்துகிறது. ரோசோபோரோநெக்ஸ்போர்ட் போன்ற ரஷ்ய நிறுவனங்களுக்கான ஹாலின் நீண்டகால ஒத்துழைப்பு உள்நாட்டு தொழில்துறையை மேம்படுத்துவதில் விண்வெளி தொழில்நுட்பத்தை இந்தியாவிற்குள் பாய்ச்சுவதில் முக்கியமானது. இறக்குமதி செய்யப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களை இந்தியா நம்பியிருப்பது நீண்டகால கவலையாக உள்ளது. மேலும் இந்த ஒப்பந்த விநியோக சங்கிலிகளை பல்வகைப்படுத்துவதற்கும் உள்ளூர் மயமாக்குவதற்கும் ஒரு முக்கியமான படியை குறிக்கிறது. இது இந்தியாவின் வெளிப்புற அழுத்தங்கள் மற்றும் சர்வதேச சந்தை ஏற்ற இறக்கங்களுக்கு வெளிப்படுவதை குறைக்கிறது. MiG-29 போர் விமானங்களை இயக்கும் RD-33 என்ஜின் போன்ற பிற முக்கிய திட்டங்களில் காணப்படும் தன்னம்பிக்கையை வலுப்படுத்துகிறது. இந்த ஒப்பந்தத்தின் இதயம் இந்தியாவின் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு ஆற்றலை அளிக்கும் திறனை கொண்டுள்ளது. உள்ளூர் விநியோக சங்கிலியை மேம்படுத்துவதன் மூலம் ஹாலானது இந்தியாவின் சிறிய நிறுவனங்களுக்குள் குறிப்பாக துல்லியமான பொறியியல் மற்றும் மேம்பட்ட பொருட்களில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு செலவு திறன்களை மட்டுமல்ல தொழில்நுட்ப நிபுணத்துவம் மற்றும் திறன் வளர்ச்சியை வளர்த்து வருகிறது. இது இத்துறையில் தொலைநோக்கு தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும். உலகளாவிய பாதுகாப்பு மற்றும் விண்வெளி உற்பத்தியில் இந்தியாவை ஒரு முக்கிய பங்காக நிலைநிறுத்தலாம். புவிசார் அரசியல் பதற்றங்கள் காரணமாக உலகளாவிய விநியோக சங்கிலிகள் இடையூறுகளை எதிர்கொண்டுள்ள நிலையில் இந்தியாவின் உள்நாட்டு மயமாக்கலில் கவனம் செலுத்துவது நிச்சயமற்ற நிலைக்கு எதிரான ஒரு மூலோபாயத்தை குறிக்கிறது. உள்ளூர் உற்பத்திக்கு ஹால் முக்கியத்துவம் கொடுப்பது இந்திய விமானப்படைக்கு வலு சேர்க்கிறது. உள்நாட்டு உற்பத்திக்கான இந்த உந்துதல் MiG-29 போர் விமானங்களை இயக்கும் தற்போதைய RD-33 என்ஜின் திட்டம் போன்ற ரஷ்யாவுடனான மற்ற முக்கிய ஒத்துழைப்புகளை பின்பற்றுகிறது. யுனைடெட் என்ஜின் கார்ப்பரேஷன் போன்ற ரஷ்ய கூட்டாளிகளிடம் இருந்து தொழில்நுட்ப பரிமாற்றங்களால் ஆதரிக்கப்படும் தன்னம்பிக்கையான விண்வெளி துறையை உருவாக்குவதற்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை இந்த நீண்டகால முயற்சிகள் பிரதிபலிக்கின்றன. AL-31FP என்ஜின்களின் உற்பத்தி ஒரு தொழில்துறை முயற்சி மட்டுமல்ல, இது இந்தியாவின் விண்வெளி துறையில் புதுப்பிக்கத்தக்க ஊக்கியாகவும் செயல்படுகிறது. அல்ட்ராசோனிக் ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் மற்றும் மேம்பட்ட மெட்டீரியல் கோட்டிங் போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்களின் ஹால் மேம்பாடு உள்நாட்டு உற்பத்தி திறன்களை முன்னேற்றுவதில் அதன் பங்கை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. தேஜஸ் MK2 மற்றும் மேம்பட்ட நடுத்தர போர் விமானம் ஆம்கா போன்ற உள்நாட்டு போர் விமானங்கள் உட்பட இந்தியாவின் பரந்த பாதுகாப்பு லட்சியங்கள்
AL-31FP என்ஜின்களின் திட்டத்தின் மூலம் பெறப்பட்ட நிபுணத்துவத்திலிருந்து நேரடியாக பயனடையும். இந்த ஒப்பந்தங்கள் எதிர்கால இராணுவ விமானங்களுக்கான அடித்தளத்தை அமைக்கிறது. வெளிப்புற தொழில்நுட்பத்தின் மீதான நம்பிக்கையை குறித்து விண்வெளி கண்டுபிடிப்புகளில் இந்தியாவை ஒரு தலைவராக நிலைநிறுத்துகிறது. எவ்வாறாயினும் உள்நாட்டு ஜெட் என்ஜின்களை உருவாக்குவது தொடர்பான சவால்கள், காவேரி திட்டத்தில் காணப்பட்ட பின்னடைவுகள் போன்றவை விண்வெளி தன்னம்பிக்கைக்கான இந்தியாவின் பாதை இன்னும் சிக்கலானது என்பதை விளக்குகிறது. AL-31FP ஒப்பந்தம் ஹாலின் திறன்களை மேம்படுத்தும் அதே வேளையில் ஆம்கா MK2 போன்ற அடுத்த தலைமுறை விமானங்களுக்கு தேவையான உயர் உந்துதல் குறைந்த பைபாஸ் இயந்திரங்களை உருவாக்குவதில் முக்கியமான இடைவெளி உள்ளது. ஆம்கா நிதியுதவிக்கான சமீபத்திய அரசாங்க ஒப்புதல்கள் ஒருபடி முன்னேறியுள்ளன. ஆனால் உள்நாட்டு இயந்திரம் இல்லாது மேலும் முதலீடு மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியின் அவசியத்தை எடுத்து காட்டுகிறது. AL-31FP என்ஜின் ஒப்பந்தம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் ஆத்ம நிர்பர் பாரத் முன்முயற்சியின் அடையாளமாகும். இது இந்தியாவை பாதுகாப்பு உற்பத்திக்கான உலகளாவிய மையமாக மாற்றுவதற்கான ஒரு பரந்த உத்தியாகும். சமீபத்திய ஆண்டுகளில் இந்தியா உள்நாட்டு உற்பத்தியை நோக்கி நகர்கிறது. தேசிய பாதுகாப்பு வலுப்படுத்துவது மட்டுமல்லாமல் பொருளாதார வளர்ச்சியையும் தூண்டுகிறது. இருப்பினும் உலகின் மிகப்பெரிய ஆயுத இறக்குமதியாளர்களில் ஒருவராக இருந்து ஒரு தன்னம்பிக்கை பாதுகாப்பு உற்பத்தியாளராக மாறுவது சவால்கள் நிறைந்தது. முக்கியமான தொழில்நுட்பங்களில், குறிப்பாக விண்வெளி இயந்திரங்களில் முழு சுயாட்சிக்கு தேவையான தொழில்துறை திறனை உருவாக்குவது அரசு, தனியார் துறை மற்றும் உலகளாவிய பங்காளிகளுக்கு இடையே நீடித்த ஒத்துழைப்பை கோருகிறது. பிரான்சின் சாஃப்ரான் அல்லது பிரிட்டனின் ரோல்ஸ் ராய்ஸ் போன்ற வெளிநாட்டு நிறுவனங்களுடன் இணைந்து ஆம்கா MK2க்கான புதிய உயர் உந்துதல் இயந்திரங்களை உருவாக்குவதற்கான இந்தியாவின் தொடர்ச்சியான முயற்சிகள் சர்வதேச ஒத்துழைப்பின் மூலோபாய முக்கியத்துவத்தை விளக்குகின்றன. AL-31FP ஒப்பந்தம் முன்னேறும்போது காவேரி என்ஜின் போன்ற முந்தைய திட்டங்களின் படிப்பினைகள் எதிர்கால விண்வெளி முயற்சிகளை தெரிவிக்க வேண்டியது அவசியம். ரஷ்யாவுடனான இந்தியாவின் நீண்டகால கூட்டாண்மையின் ஒரு பகுதியான RD-33 மற்றும் AL-31FP திட்டங்கள் உயர்தர வான் பாதுகாப்பு அமைப்புகளைப் போல அதிக கவனத்தை ஈர்க்காது. ஆனால் அவை சிக்கலான மற்றும் உயர் தொழில்நுட்ப களத்தில் இந்தியாவின் வளர்ந்து வரும் நிபுணத்துவத்தின் மூலக்கல்லை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. AL-31FP என்ஜின் ஒப்பந்தமானது பாதுகாப்பு உற்பத்தியில் மூலோபாய சுயாட்சியை நோக்கிய இந்தியாவின் பயணத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாகும். அதன் உடனடி விளைவுகள் வேலை உருவாக்கம் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்தில் உணரப்படும். ஆனால் நீண்டகால தாக்கம் இந்தியாவின் பாதுகாப்பு துறையை உலகளாவிய போட்டியாளராக மாற்றும் திறனில் உள்ளது. ஹால் உற்பத்தியை அதிகரித்து உள்நாட்டு சப்ளையர்களுடனான தனது கூட்டாண்மையை வலுப்படுத்துவதால் பலன்கள் விண்வெளித்துறையை தாண்டி பரந்த பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும். இந்தியாவை பொறுத்தவரை AL-31FP ஒப்பந்தம் என்பது மற்றொரு பாதுகாப்பு ஒப்பந்தம் மட்டுமல்ல, இது நாட்டின் தன்னம்பிக்கைக்கான தேடலில் ஒரு முக்கியமான படிநிலையாகும். மேலும் உலகளாவிய பாதுகாப்பு துறையில் அதன் இடத்தை பாதுகாக்கும் அதே வேளையில் விண்வெளி தொழில்நுட்பத்தின் சிக்கல்களை வழிநடத்துகிறது. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.